இதெல்லாம் வந்து வேலை செஞ்சாரு. இன்னைக்கு மருமகன் நேரா சீனிவாசன் நேரு அவரையும் நினைத்து எனக்கு பெருமையா இருக்கு. நல்ல போகணும். இந்த பகுதிக்கு முக்கியமான பெரிய ஊர் வந்து பூதலபுரம், துரைசாமிபுரம், காரங்குடி, நம்ம மாதவபுரம் சர்க்கிள். பூதலபுரம் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு பெரிய ஊர். அந்த ஊர்ல அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த மேல்நிலை பள்ளியை நான் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த கன்சல்டாட்டை பற்றி எனக்கு தான் தெரியும். இப்ப நம்ம தலைமை ஆசிரியர் சாய்ராம் வந்து தலைமை ஆசிரியர் நம்ம ஊரை சேர்ந்தவர். நம்ம ஊர்ல களை எடுக்க போய், காட்டுக்கு போய், தூப்பாரியில நெஞ்சு கொண்டு போய் விவசாயம் பண்ணி இந்த ஊர்காரங்களை எப்படி கஷ்டம் இருக்குன்றத நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தலைமை ஆசிரியர் பூர்வப்படுத்திருக்கிறாரு. கட்டணம் அங்க கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. ஒரே வருஷத்துக்குள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் பூதலபுரத்தின் அளவுக்கு கட்டணம் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் கேட்டேன். நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் நீங்க உயர்வுக்கு கொண்டு வரணும். பாலா கண்ணு சரி தெரிய மாட்டேங்குது. இங்கு பாதக்கரை நாகராஜ் இங்கு கூடிய வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இங்கே சுந்தரமூர்த்தி தெருவு, நம்ம வெங்கசாமி தெருவு, சமுத்திரம் தெருவு, ராமலிங்கம் தெருவு, அனைத்து தெருவுகளுக்கு வந்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனக்கு உங்களுடைய மஞ்சுளா தெருவு நாடகத்தை பார்த்து வந்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஒரே ஒரு இந்த கிரவுண்ட்ல இந்த ஒரு வேப்ப மரம் நிற்கும். இந்த வேப்ப மரத்தை நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கொத்தனார் வச்சு 1 கோடி ரூபாய் முதல்ல கட்டாங்க. இவ்வளவு ஒரு பெரிய அழகான மரம், எவ்வளவு ஒரு பெரிய வெயில் அடிச்சாலும் கூட அத்தனை பேர் அந்த மரத்தை நின்றுக்கலாம். நீங்க உங்க கம்மாக்கரையை சுற்றி வேடிக்கை வந்துச்சு, அதெல்லாம் தோண்டி நல்லா மரம் வச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள். இங்க இருந்து நாகலாபுரம் தயார் பண்ண யாரு நம்ம தயார் பண்ணோமா ஆடுகுடி போற ரோட்டுக்கு 2 கிலோமீட்டர், அங்கிருந்து கோமட்டையாபுரம் போறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர். இத்தனை இடத்துலையும் நம்ம சாய்ராம் தலைமை ஆசிரியர் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பெரிய ஜாதிய பாகுபாடு கிடையாது. ஆனா அவங்க திருவள்ளுவராக உங்க இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து துரைசாமி மன்றத்தில் ஒரு பெரிய இளைஞர் மன்றத்தை நீங்க உருவாக்க. நம்ம ஊர்ல டிராக்டர் இருக்கு, டேங்கர் இருக்கு, புங்கு மரம் வச்சு ஆடை கிடைக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் உருவாக்குற மரம் தான். துரைசாமி மரத்துக்காரங்கிற மாதிரி வேலைக்காரங்க யாருமே கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் கடின உழைப்பாளி. ஒரு 1000 மரங்களை கேட்டா நானே 6 அடி மரம் உங்களுக்கு வாங்கி தரேன். வருஷத்துக்கு இந்த வருஷம் இந்த ரோட்ல 50, 4 ரோட்லயே 50 மரம் வைங்க. வருஷத்துக்கு 200 மரம் வைங்க. எல்லாத்தையும் நீங்க வளர்த்து காட்டு கொண்டு வாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. நான் பார்த்து ரசிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு இந்த மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம். இந்த ஊர்ல எனக்கு சொல்ல முடியாது. நான் இந்த ஊர்ல வந்தாலும் எனக்கு ஒரு 20 வருஷம் தொடர்ந்து இந்த வேலையில நான் இருந்தேன். எனக்கு இப்ப செய்ய வேண்டிய ஒரே வேலை வேலிக்கருவையே இல்லாத ஒரு காப்பிக்குளம் தொகுதியை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதை என்னால முடியுமா சொன்னா தனிநபர் என்னால முடியாது. ஆனா எனக்கு தெரியும் துரைசாமிபுரத்துல ஒவ்வொரு வீடும் தெரியும், ஒவ்வொரு சந்தும் தெரியும், ஒவ்வொரு ஆளும் தெரியும், ஒவ்வொரு பேரும் தெரியும். நான் அரசியல கட்சி மாறி இருக்கலாம். ஆனா 2 வருஷமா வள்ளிநாயகத்தை நான் கண்ணிலே பார்க்கல. ஆனா மனித நேயத்தோடு நான் எல்லோரையும் அணுகக்கூடியவர். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவர். மரம் வளர்ப்பதிலே நீங்கள் அரசியல் பார்க்க வேண்டாம், ஒன்று தெரிந்து உங்களுக்கு பின்னால் நான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய இயற்கையுமே ஒரு துரைசாமி மரத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டு என் கூட வந்திருந்த தம்பி அன்பு குடியீசாளர்களுக்கும், அன்பு தம்பி இமான்களுக்கும், இங்க வருகின்ற இளைஞர் பெருமக்களுக்கும் ஒரு புதிய சரித்திரத்தை அடுத்த முறை நாங்கள் வரும்போது நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கேன், உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் மரம் வளர்ப்பதற்காக நீங்கள்
எப்படியாவது சொந்த நிலத்துல இன்னைக்கு நம்ம வெள்ளாம வைக்கிறோம். உளுந்து, பாசி, மிளகா, மக்காச்சோளம், கம்பு, எந்த பயிரை போட்டாலும் சரி உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல வருமானம் சம்பாதிக்க முடியாது. மக்காச்சோளம் 20 குண்டால் விளைஞ்சா 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்படிதான். ஆமா, உங்களுக்கு மிளகா 5 குண்டால் வந்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு குண்டால் குறைஞ்சிச்சுன்னா கூலிக்கு தான் சரியாது. அதை விட ஒரு குண்டால் குறைஞ்சிச்சுன்னா உணவுக்கு காசு கொடுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க எல்லாரும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க இருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு ஏக்கர்ல 10 வேப்ப மரம் கொண்டு வைங்க. ஒரு ஏக்கர்ல 10 வேப்ப மரம் கொண்டு வைங்க. 5 வருஷம் வளர்ங்க. இடையில என்ன செய்யலாம், என்ன மகசூல் போனா 3 4 வருஷம் 5 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். 6வது வருஷத்துல பலன் கொடுக்கும். 8வது வருஷத்துல ஏக்கருக்கு 50,000 ரூபாய் ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு காலத்துல வேப்பம் காயும் வேப்பம் பழமும் அது முத்து எண்ணெய்க்கு இருந்துச்சு. மீதி இருக்கிறது வேப்பம் முன்னாட்ட வந்து இன்னைக்கு வேப்ப இலை, வேப்பம் பட்டை, வேப்பம் குச்சி, வேப்பம் காய், வேப்பம் கருக்காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சாலும் 1 கிலோ 70 ரூபாய்க்கு இருக்கும். இதை அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய கிரசருக்கு கொண்டு போக வேண்டியதில்லை. அப்ப ஒரு ஏக்கர்ல 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா எந்த வாழையை போட்டாலும் சம்பாதிக்க முடியாது, எலுமிச்சை போட்டால் சம்பாதிக்க முடியாது, தென்னை போட்டால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் வேப்ப மரம் வைத்தால் சம்பாதிக்க முடியும். இந்த யுகம் கம்ப்யூட்டர் யுகமாக இருக்கிறது. கம்ப்யூட்டர் படிச்சா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்றது. ஆனால் இன்னும் 10 வருஷத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் வேப்ப மரம் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கோடீஸ்வரர்கள். அதனால உங்களிடம் நிலம் இருக்கிறது. வாத்தியார் வேலைக்கு போறதை விட, அரசு பணிக்கு போறதை விட 4 ஏக்கர் இருந்து அதுல வேப்ப மரத்தை வச்சீங்கன்னா அமெரிக்காக்காரன் உன்னை தேடி வருவான். உலகம் முழுவதும் வேப்ப மரத்திற்கு ஏங்கி போயிருக்கிறார். அந்த மருத்துவ குணம் நமக்கு கிடைக்காதா என்பதை. அதனால நாடகம் பார்க்கறதுக்கு நீங்க அவரோடு இருக்கிறீங்க. துரைச்சாமிபுரத்தில் செய்து காமிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த முறை நீங்க நாடகத்துக்கு கூப்பிடக்கூடாது, பொங்கலுக்கு கூப்பிடக்கூடாது. இங்க ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் வாருங்கள், நாங்கள் 100 மரம் வைத்ததை வளர்த்து காமிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று என்னை கூப்பிட வேண்டும். என் அன்பு தாய்மார்களும் அன்பு விவசாயமார்களும், அன்பு தம்பி, உனக்கு பின்னால் நான் ஒரு ஆள் இருக்கிறேன். நாங்கள் ஒரு ஆள் முதல்ல வாங்க. அது குமரான் கேட்போம், 20 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. 1 ஏக்கர்ல வேப்ப மரம் வை. அதை பார்ப்பதற்கு நான் வருகிறேன். அதனால நீங்கள் இதை தொடங்க வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எங்க பார்த்தாலும் நீங்க மரம் வைக்கிறவங்க என்னை கூப்பிடணும், அதுவாகவே வர வேண்டும் என்று நினைக்கிறேன். வேலைக்கருவி இல்லாத ஒரு துரைச்சாமிபுரத்தை உருவாக்குவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர், இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய குழு உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், நமது ஊரில் இருக்கிற புறம்போக்கு இடத்துல முதல்ல வேலைக்கருவி இல்லாமல் செய்யணும். அதற்கு பிறகு சொந்த 10,000 இடத்துல யாராவது தரிசு போட்டு அதை எடுக்க வேண்டும். அதுல வேம்பு வைக்கணும். இந்த மாதிரி செயல்களை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு, சாதிக்க பிறந்த இளைஞர்கள், நீங்க நினைச்சா எல்லாத்தையும் தூக்கி வைக்க முடியும். அன்னதானம் போடுறீங்க, 5 லட்சம் ரூபாய் செலவு உள்ளது, இருந்தாலும் செய்யலாம் சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்குல்ல. மாட்டு வண்டி ரேஸ் வைக்கிறீங்க, எல்லாத்தையும் கூப்பிடணும், செய்யணும், பத்திரிகை அடிக்கணும், அவ்வளவு வேலையும் செய்யணும். ஒரு கோயில் கட்டுறீங்க, நம்மளால எவ்வளவு பெருசு கட்ட முடியுமான்ற தைரியத்தோடு கட்டுறீங்க. அதனால என் அன்பு தம்பிமார்கள், இதையெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து நீங்கள் மரம் வளர்ப்பதற்கு புறப்படுங்கள். இந்த நாடு உங்களுக்கு பின்னால் வரும் என்று சொல்லி வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். அன்னைக்கு போட்டு பண்ணோம்ல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரும்போது போட்டுருவோம். நம்ம இது ஏற்கனவே
போட்டுட்டாங்க. ஏப்பா தரமாட்டேங்க. இது ஏற்கனவே இந்த வேலையை போட்டுட்டாங்க. 2 வருஷம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 7 வருஷம் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் தேதியில் போட்டுட்டாங்க சொல்லி அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் அங்கே தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ தான் நடத்துகிறாங்க. அதுக்கு கேஸ் போட்டதுனால அவங்க மறுபடியும் அங்கே தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு விஷயமே பேசுகிறேன். இதை வச்சுக்கிறேன். தலைவரே, எங்களுக்கு மரங்கள் வளர்க்குறதுக்கு கம்பி வளம் மட்டும் வந்து நான் உனக்கு எல்லாமே பேசுகிறேம்மா. நீ சொல்லுமா, நான் 100 வச்சா 100 ஜெயிக்கணுமா? ரைட், நல்லா யோசனை செய்யுங்க. ரைட் பண்ணிடுவோம். சரிப்பா, வரேன். இப்போ லட்சுமிபுரம் போகிறேன். இடிச்சிருவோமியா? இடிச்சிருவோமியா? என்ன பண்ண அப்படியா? ஓரளவுக்கு சரி ஆகிட்டு. சரி சரி. கொடுத்தல உனக்கு காசு என்னங்க? அவங்க போகலாம். எங்க இருக்கு வீட்டில்? அந்த பையன் மட்டும் இருக்காரு. கொண்டு இருக்கிறது அந்த பையன் இன்னும் ஒன்றும் எடுக்கணும். உள்ளவே சொல்லிட்டு அது மட்டும் பையன் மட்டும் சாப்பாடா சுட்டு வச்சிரு. 5 ஆட்டுக்கு சுட்டு வச்சிரு.